வெல்கம் பேக் டு சிம்பிளி வித் தமிழ். நான் உங்கள் மனிதன். இன்னைக்கு நம்ம ஒடிசே படத்துக்கு தேட்டர் பார்க்க போகிறோம். ஸோ படம் எப்படி இருக்குன்றத இந்த வீடியோ சொல்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிறிஸ்டோபர் நோலனுடைய வார் படம், அதாவது வார் சம்மந்தப்பட்ட திரைப்படம் அப்படின்னும் போது ஒரு எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது. ஒரு புக்கில் இருக்கிற கதையை ஒரு மையமாக வச்சு ஒரு படம். நான் ஃபர்ஸ்ட் டைம் கிறிஸ்டோபர் நோலன் படத்தை தியேட்டரில் நான் பார்க்குறேன். இதுக்கு முன்னாடி ரீரிலீஸ் தான் போனேன், இன்டர்ஸ்டெல்லர். அந்த வீடியோ நான் பின் பண்ணுறேன், அந்த வீடியோ பாருங்கள். ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா கிறிஸ்டோபர் நோலன் படம்னாலே அது ஒரு மாதிரி பயங்கரமாக இருக்கும். ஸோ இந்த படமும் தேட்டரில் போய் பார்த்துட்டு படம் எப்படி இருக்குன்றதை நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். எங்கள் அண்ணனை குறையே சொல்லக்கூடாது, அவர் நாட்டையே ஒழுங்காக வச்சுக்க மாட்டார். ஒடிசே படத்துக்கு போகிறோம் பிவிஆரில். ஸோ ஸ்க்ரீன் நம்பர் 3 guys on the way. ஸோ இதே முறை இருக்கு, இது கிடையாது, அடுத்த படம் வெயிட்டிங். ஒடிசே ஸோ ஃபைனலி ஒடிசை படம் பார்த்து முடிச்சிட்டேன். படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு அற்புதமான காவியம் அப்படின்னே நான் சொல்வேன். எப்பவுமே ஒரு விஷயத்தை வந்து நான் எனக்கு பிடிச்சிருந்ததுன்னா இது வந்து ஒரு ஒரு அதிசயமும் ஒரு சூப்பரான படம், இது ஒரு நல்ல படம், ஒரு அழகான படம் அப்படின்றத தாண்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா இது படம் இல்லை காவியம் அப்படின்னு சொல்வேன். அந்த மாதிரியான ஒரு காவியம் தான் இந்த படம். ஒடிசே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம், இந்த வருஷத்துடைய சிறந்த படமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். கிறிஸ்டோபர் நோலன் எப்போவுமே நம்ம டிசப்பாயிண்ட்டே பண்ண மாட்டார். அந்த மாதிரி தான் இந்த படம். வேற மாதிரியான படம், வேற மாதிரி 1001 படம் பார்க்கும்போது என்ன ஃபீல் கிடச்சிதோ அதை விட டபுள் மடங்கு தான் இந்த படம் கிடச்சிது. ஏன் நான் 1001 சொன்னால், இந்த படம் பார்த்தீங்கன்னா அந்த படம் உங்களுக்கு அந்த ஃபீல் கிடைக்கும். அண்ட் நான் ஐமேக்ஸ் மிஸ் பண்ணிட்டேங்க. ஐமேக்ஸில் பார்த்துருந்தா இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். நான் நிறையா வீடியோஸ் அண்ட் மீம்ஸில் பார்த்தேன். ஸ்க்ரீனோட ரெசல்யூஷன் வந்து அது வேறு மாதிரி இருக்குது. ஸ்க்ரீனோட சைஸே வேறு, ஸ்க்ரீனோட சைஸ் வேறு ஐமேக்ஸில், அண்ட் இதில் வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. பட் ஓகே, தேட்டரில் பார்த்துட்டல அதுவே போதும், அதுவே ஒரு நல்ல விஷயம். ஒரு அற்புதமான படம். இந்த படத்தை 3Dயில் விட்டுருந்தா நமக்கு நல்லா இருந்திருக்குமோன்னு தோணுது. ஆனால் 3Dயில் வைக்கிற அளவுக்கு இருக்குது 3Dயில் பண்ணியிருக்கலாம், செம்மையாக இருந்திருக்கும். ஆக்சுவலி சூப்பர்பாக இருக்கும். ஃபேமிலியோட இந்த படத்தை போய் பாருங்கள். அற்புதமான படம், சூப்பர்பான ஃபிலிம். ஒரு டாம் ஹாலண்ட் வந்து ஸ்பைடர்மேன் பண்ண போகிறார்ல, ஆனால் அதை விட தி பெஸ்ட்டு தான் இந்த படம். அவரோட நடிப்பு சூப்பராக இருக்குது, சண்டையோட நடிப்பு சூப்பராக இருக்குது. ஒரு மாதிரி லைக் அற்புதமாக நடிச்சிருந்தார். ஒடிசிவாக நடிச்சிருந்த பேர் எனக்கு கரெக்டாக ஞாபகம் வரல. அவருடைய நடிப்பு தான் இந்த படத்தில் வந்து தூக்கி சாப்பிட்ருக்கு. படத்தோட ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் டு எண்ட் வரையும் மனுஷன் வந்து உசுரை கொடுத்து நடிச்சிருக்காப்புல, வாழ்ந்திருக்காப்புல அந்த படத்தில். அதே மாதிரி மியூசிக் நான் சொல்லி ஆகணும்.
ஒரு ஒரு இடத்துக்கும் ஒரு ஒரு மாதிரி சும்மா அப்படியே தூக்கிக்கிட்டே இருக்குது. வேற மாதிரியான மியூசிக்கு. லைக் அந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக போட்டுட்ருக்காங்க. ஒரு அற்புதமான ஒரு படம், அற்புதமான ஒரு கதைக்களம். சூப்பராக இருந்ததுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கிறிஸ்டோபர் நோலான், தி பெஸ்ட் டிரெக்டர் ஆஃப் அமெரிக்கன் சினிமா, ஹாலிவுட் சினிமா, ஃபார் எவர் அண்ட் எவர் அண்ட் எவர். தி பெஸ்ட், தி பெஸ்ட். அடுத்தது ஏதோ ஹாரர் படம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களாம். ஸோ அது உண்மையிலே சர்ப்ரைசிங்காக இருக்குது. கிறிஸ்டோபர் நோலான் ஹாரர் ஃபிலிம் எடுக்கிறாரா, வாவ் அப்படின்னு தான் இருக்குது. பரவாயில்ல, எனக்கு ஹாரர் ரொம்ப பிடிக்கும். அந்த ஜானர்னாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ கிறிஸ்டோபர் நோலான் ஹாரர் படம் எடுக்கிறாருன்னா எப்பேற்பட்ட படமாக இருக்கும், அதுக்காண்டி தான் வெயிட்டிங்கு. அதே மாதிரி ஒடிசை படம் மறக்காமல் தேட்டரில் போய் பாருங்கள், குடும்பத்தோடு போய் பாருங்கள். ஒரு நல்ல படம், மறந்துடாதீங்க. தயவு செஞ்சு இந்த படத்தை பாருங்கள். அதே மாதிரி கடைசியாக நான் போட்ட அன்பே டயானான்ற படத்தை உங்களோட ஆதரவை கொடுங்க. ஒரு அற்புதமான படம். நம்ம தான் நினச்சா மட்டும்தான் அந்த படம் ஹிட் ஆகும். ஒரு நல்ல படத்துக்கு நம்ம ஆதரவு கொடுக்கணும். ஏற்கனவே நான் ஜமான்ற படத்தை மிஸ் பண்ணிட்டேன். அந்த ஒரு வருத்தத்தில் என்னால் முடியல. அதை என்னால் திருப்பி கொடுக்கறதுக்கு என்னால் எப்படி ஈடு கட்ட முடியும்னு தெரியல. அதுதான் இந்த அன்பே டயானாவை நான் போய் நேரில் போய் பார்த்தேன். அற்புதமான படம். நம்ம அவருக்கு சப்போர்ட் பண்ணோம். நம்மளை மாதிரி ஒருத்தர் வராருன்னா நம்மளே சப்போர்ட் பண்ணலன்னா எப்படி? ஸோ அன்பே டயானா மறக்காமல் தேட்டரில் போய் பாருங்கள். ஒடிசேவும் பாருங்கள். அற்புதமான படங்கள் 2 படம் வந்திருக்கு, வச்சு கொண்டாடுறோம் நம்ம.